பிள்ளையார. வாவ் அபி, வீட்ல இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய செட்டப்பை கிராண்டா பண்ணிருக்கீங்க. ஹலோ மாமா, நாங்களும் கூட நின்னு வேலை பார்த்திருக்கோம். கொஞ்சம் எங்க பக்கமோ உங்க பாராட்டு பத்திரத்தை வாசிங்க. ஆமா சார், அனிதா துணையா நிக்கலனா இது எல்லாமே கண்டிப்பா நடந்திருக்காது. ஏய் வாலு, பாரு அபியோ உன்னை பாராட்டிட்டாங்க. அவங்க பாராட்டல பாஸ், உண்மையே ஒத்துக்கிறாங்க. போதும் தாயி போதும். எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ள கூட சண்டை கட்டுறதுலே தான் இருப்பியா? முதல்ல சாமியை கும்பிடுவோம், பிள்ளையார்ட்ட உங்க வேண்டுதலை வச்சுக்கிட்டு அப்புறம் உங்க சண்டையெல்லாம் வச்சுக்குங்க. சங்கரா, அமைதியாவா? நான் அமைதியா தானே வர்றேன், இவ தானே வாயை மூட மாட்டேங்கிறா. ஏய் பிள்ளையார எடுங்கப்பா. பாரு அபி, உனக்கு ஏதாவது குறை இருக்கா, உனக்கு ஏதாவது வேணுமான்னு எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாருமா. இப்பெல்லாம் நீ உன்னை விட அவரை மட்டும்தான் ரொம்ப நம்புறல்ல? தப்பில்லம்மா, என்ன ரொம்ப நம்புற ஒருத்தரை நானும் நம்புறேன். என்ன அன்பா பாத்துக்கிறாருமா. அப்போ நீ அவரை விரும்புற, அப்படிதானே? மா, அம்மாவை ஏமாத்த முடியாது அபி, எனக்கு எல்லாமே தெரியும். அபியோட மனசு முழுக்க இப்ப அவர் மேலதான் இருக்கு. அசோக் இப்போ உன் பக்கத்திலே இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு உன் மனசு ஏங்குது, அப்படிதானே? அது வெறும் ஏக்கம் மட்டும்தாம்மா. எப்பவும் அந்த சின்ன ஏக்கம் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நிஜம் வேறனே எனக்கு புரியுமா. என் தகுதி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல நம்பிக்கை இல்லையாமா? நான் மனசுல உன்னை வச்சுக்கிட்டு பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு சொல்றியா அபி? உன் உதடு இல்லைன்னு சொன்னாலும் உன் கண்ணு ஆமான்னு சொல்லுது. எப்பவும் அபி கண்ல நான் இவ்ளோ கனவை பார்த்ததே இல்லை. நான் சுந்தரமூர்த்தி பேசுறேன். உட்கார் அபி. ரகு, நீ நிஜமா நல்லா விசாரிச்சியா? என் கடையை அடைக்க பிளான் பண்ணிதான் இதெல்லாம் அவங்க பண்ணாங்களா? நீ தெளிவா கேட்டியா? அபி, உங்க அம்மா போட்டோவோ உன்கிட்ட யாரு தரமாட்டேன்னு சொன்னானோ அவன் தான் எல்லா உண்மையும் வாயால வளர்னான். இன்னும் 10 நிமிஷத்துல அவன் வரன்னு SMS போட்டிருக்கான். அவன் வந்ததும் அவன் வாயாலேயே சொல்லுவான். இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே ரகு. அபி, துரோகம் பண்ணணும்னு அவசியம் இல்ல அபி. ஒரு சின்ன சிரிப்பு கூட சாதாரணமான ஒரு எதிரியை உருவாக்கிடும். இன்னொருத்தர் துன்பப்படுறப்போ சார். அபி, ஆக்சுவலி நீங்க எதையும் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். அபி, நான் செஞ்ச தப்ப சரியான விளக்கம் சொல்லக்கூட எனக்கு உரிமை இல்லையா? இது ரொம்ப பெரிய கேள்வி சார், நான் பதில் சொல்ல முடியாது. அபி இல்ல, முதல்ல நான் பேசிடுறேன் சார். ஏன்னா நான் தான் ரொம்ப கோவமா இருக்கேன். யா, go ahead. அபி, நீங்க ரொம்ப கோவமா இருக்கிறதா சொன்னீங்க. என் மேலதான் ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கீங்களா?
ஆமா சார். ஓகே அபி, என்னன்னு சொல்லுங்க. சார், நான் இன்னைக்கு லேட்டா வந்துட்டேன். தப்புதான், ரொம்ப தப்புதான். ஆனா அதுக்காக என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி ஏன் சார் போறீங்க? இதுதான் உங்க கோவத்துக்கு காரணமா? சார் சிரிக்காதீங்க சார். அந்த நேரத்துல கூட நான் விரும்பி கேட்டத முத்தத்தோட தரணும். அழறப்ப என் கண்ணா இருக்கணும், என்னைக்கு என் கண்ணீரா இருக்க கூடாது. அவன் என் சிரிப்புக்கு காரணமா இருக்கணும், என் சிரிப்பாவும் இருக்கணும். அபி, ஃபென்டாஸ்டிக். நீங்க நினைச்ச மாதிரி ஆள் தான் உங்களுக்கு கிடைப்பான். அண்ணா டீனா. நாராயணா, சரக்கு எடுத்துட்டு வா. சரக்கா? அண்ணே, பூகம்பமே வந்தாலும் பட்ட பகல்ல குடிக்க மாட்டேன்னு நீ. டேய், இங்க பார், நான் சொன்ன உடனே போய் செய். தேவையில்லாத அட்வைஸ்லாம் பண்ண சங்க அறுத்துருவேன். ஊத்துறா போடா. அண்ணே மிக்ஸ் பண்ணலண்ணே. ஐயோ, மிக்ஸ் பண்ணி குடிச்சாலே 7 விட்டு 7.5 கூட்டிட்டு வருவாரு. இன்னைக்கு ராவா வேற குடிச்சு என்ன ரணங்களாக ஆக போகுதுன்னு தெரியலையே. டேய் என்ன? இல்லண்ணே, மைண்ட் வாய்ஸ் அதான். சரி, நீ சாப்பிட்டியா? இரு, கிச்சன்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உனக்கு டிஃபன் ரெடி பண்ணு. அபி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் உன்னை பார்த்து உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அது வீட்டுக்குள்ள வந்தா யாரையும் காணோம், அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஆனந்தியும் அரவிந்தும் அப்பாவோட வெளியே போயிருக்காங்க. நல்லதா போச்சு. முக்கியமா நான் பேச போற விஷயத்த உங்க அப்பா கேட்டார்னா தேவையில்லாம ஏதாவது பேசி எரிச்சல் கிளப்புவாரு. அப்படின்னு பேச போற? அது நீ உட்காரு அபி. சொல்லு. அபி, நான் சொன்னல அந்த ஆபீசர் போய் தான் சொல்றேன். நான் சொன்னல, நீ அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஈவினிங் வரைக்கும் நான் அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் எந்த சீனியர் ஆபீசரையும் பார்க்க போல, எந்த சீனியர் ஆபீசரும் அந்த ஆளை பார்க்க வரல. அவர் சொன்னது எல்லாமே அப்பட்டமான பொய் அபி. ஏற்கனவே பணம் தந்திருக்க, அப்படியும் அந்த ஆளு நம்ம கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்காரு. இப்போ யாரு மூலமா நம்ம கடை அடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறது? வேற யார் மூலமா முடியும்? அந்த ஆளே வாயை திறந்து உண்மையை சொன்னாதான். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் அபி. என்ன ஐடியா? அந்த ஆபீசரை தூக்க போறேன். எது? கடத்த போறேன் அபி. ஆளுல தரமா பார்த்து அவனை அடைச்சி வச்சு அவனை அடி நொறுக்கணும்னு வைக்க, அவன் தன்னால உண்மையை உளறிடுவான். ஏய், பைத்தியமா உனக்கு? நீ உள்ள போய் எலுமிச்சை முழம் கொண்டு வாமா, குழந்தைக்கு திச்சி சுத்தி போட்டுறேன். அதெல்லாம் வேணாம்ப்பா, டைம் இல்ல. நான் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புறேன். கரெக்ட்டுமா, நீ சொன்னா சரியா இருக்குமா? இந்த வேலை நிலைக்கணும், நம்ம குடும்பத்தை சந்தோஷம் இதே மாதிரி நிலைச்சு இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்குமா? என்னையா தலை தொங்கிடுச்சு? கத்துனியா? கத்திருப்பா நண்பா. யார் மேல அதை இந்த காட்டுக்குள்ள யாருக்கு தான் கேட்டிருக்கோம்? ஏன் கேட்காது? இந்த இடத்துல தான் நாய், நரி, கரடி நிறைய இருக்குல்ல, அதுங்களுக்கு கேட்டிருக்கோம். ஓ, அதான் நம்ம வரப்போ வெளியே நரி கத்துச்சோ? நண்பா, இவன் வேற நம்மள சினிமா பாப்பியான்னு கேட்டான்ல, அப்பதான் எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு.
சினிமால காட்டுற டார்ச்சர் மாதிரி நிஜத்திலேயே சார் வச்சு செஞ்சு பார்த்தா என்ன?